வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம மாங்காய் ஊறுகாய் போட்டிருப்போம், தனியாக இஞ்சி ஊறுகாய் போட்டிருப்போம், இல்லை மாங்காய் இஞ்சி ஊறுகாய், மாங்காய் இஞ்சின்னு ஒன்று தனியாக கிடைக்கிறதுல இஞ்சி மாதிரி அது சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய கிளிமூக்கு மாங்காயவும் இஞ்சியவும் சேர்த்து ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்க. நிச்சயமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் வரும்னு எதிர்பார்த்து இந்த வீடியோவை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். நல்லெண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு, 2 மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன். முழுசாகவும் போடலாம். நான் 2 கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் வாசனைக்காக கொஞ்சமாக போட்டிருக்கோம். அதோட துருவி வச்சுருந்த 150 கிராம் இஞ்சியும் கருவேப்பிலையை எல்லோரும் தூக்கி வச்சிடறாங்கனால பொடி பொடியாக கட் பண்ணி அதோட கலந்துற மாதிரி ஒரு 4-5 ஆர்க்கு கருவேப்பிலையை பொடியாக நறுக்குனதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். நல்லா ஒரு வதக்கி வந்த உடனே நம்ம கிளிமூக்கு மாங்காயை ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து இஞ்சி துருவின மாதிரியே துருவி வச்சுருக்கோம். அதையும் இப்போ நம்ம கடாயில் சேர்த்துட்டோம். எண்ணெயில் கடுகு, வெந்தயம், மிளகாய் வத்தல் சேர்த்தோம். அதுக்கப்புறம் இஞ்சியும் கருவேப்பிலையும் இஞ்சி துருவலை சேர்த்துக்கிட்டோம். இப்போ துருவி வச்சுருந்த மாங்காய் எவ்வளவு இருக்கோ அதில் பாதி அளவுக்கு இஞ்சி போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப காரம் தெரியும். மாங்காய் இஞ்சியோட டேஸ்ட்லேயே இது இருக்கும். மாங்காயோட வாசனையும் இஞ்சியோட காரத்தோடையும் நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லெண்ணெயில் நல்லா வதங்கி அந்த கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருது. அதாவது மாங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் தேவைப்பட்டால் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம விட்டுருந்த எண்ணெயெல்லாம் சைடில் லேசாக அப்படியே ஊசாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். அடியில் பிடிக்கக்கூடாது. ஏன்னா நல்லா வெந்து வர வர அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதை பிடிக்காமல் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கலர் மாறி நல்லா வதங்கி வந்துருச்சு. அடியில் பிடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். அதை நல்லா சுரண்டி விட்டு அதை வதக்கி விடணும். அடியில் பிடிக்க விடாமல். இப்போ சைடில் பாருங்கள் எண்ணெய் விட ஆரம்பிக்குது. நல்லா மாங்காய் வதங்கிருச்சு. போதுமான எண்ணெயை எடுத்துட்டு அதனால தான் இப்போ வதங்கின உடனே எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை உள்ளேருந்து வெளியே விட ஆரம்பிக்குது. நல்லா வதங்கி வந்துருச்சு ஒன்று போல். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, மாங்காயில் புளிப்பு இருக்கிறதுனால பார்த்து விட்டுக்கணும். நான் புளி பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் விட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டேன். இந்த உப்பு இஞ்சிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, புளிப்புக்கு தகுந்தாற் போல் மாங்காய்க்கும் இந்த இஞ்சிக்கும் தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்ருக்கோம். இந்த மாங்காயோட புளிப்புக்கும் இஞ்சியோட காரத்துக்கும் தகுந்தாற் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விடுறோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சைடுலேருந்து வெளிவர ஆரம்பிக்குது. உப்பு சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். சாம்பார் பொடி போடலாம், இல்லை குழம்பு பொடியும் போடலாம் இந்த ஊறுகாய்க்கு. அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடியும் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட தனியா பொடியும் சேர்த்துக்கோங்க. இந்த 3ல் எது உங்களுக்கு விருப்பமோ எது போட்டீங்கன்னாலும் ருசியாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மாங்காயோட இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயோட, இப்போ மிளகாய் பொடி போட்டவுடனே இன்னும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கவனமாக நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடியில் நல்லா சுரண்டி விட்டு திருப்பி விட்டு
நல்லா வதங்க விடணும். மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகணும். புளி வேற நம்ம சேர்த்துருந்தோம். புளி கொஞ்ச நேரம் நல்லா பச்சை வாசனை போகும்போது தான் மிளகாய் பொடி போட்டிருக்கோம். இருந்தாலுமே பச்சை வாசனை போயிருச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி போட்டு மிளகாய் பொடியோட பச்சை வாசனையும் போயிடணும். போனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் சைடெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளவு மாங்காய் எடுத்தோமோ அதை விட ஒரு 100 கிராம் அளவு, இப்போ ஒரு 300 கிராம் நம்ம மாங்காய் இருந்துச்சுன்னு சொன்னால் 200 கிராம்லேருந்து 300 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அது அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட்டு, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் உருகி கொஞ்சம் பாகு அடியிலையும் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் நல்லா தீயை குறைச்சிட்டு அந்த வெல்லம் உருகி வர்ற மாதிரி இந்த வெல்லம் தான் ப்ரிசர்வேட்டிவே. நல்லெண்ணெயோட இந்த வெல்லமும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ். இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு. எண்ணெயெல்லாம் கக்கி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த மாங்காய் இஞ்சி தனித்தனியாக இதுக்கு மாங்காய் இஞ்சி நமக்கு இஞ்சி மாதிரியே கிடைக்குமே, அது இல்லை. மாங்காயும் இஞ்சியவும் சேர்த்து இந்த ஊறுகாய் செய்திருக்கோம். இது சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுறதுல இருந்து தான் மற்றவங்கள் பலனடைய முடியும். இந்த ரெசிபியெல்லாம் பார்த்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.